ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம். இன்னொரு ஆக்டர் அவங்க ஏதாவது பண்ணும்போதுல உங்களை 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 ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்கள மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எதையாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல அவங்க எதாவது பண்ணும்போதுல அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்? நான் ரொம்ப அது ரொம்ப ரசிச்சேன். அது இல்ல அது அல்லமா அது கிடையாதுன்னு சொல்ல வரேன். நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது. சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா 100%. இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும். இன்னொன்று வந்து போட்டிங்கிறது வரவே கூடாது. இப்போ என் கோ ஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யா ஃபர்ஸ்ட் ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண அவர் கூட கேமரால பாக்குறது. ஆக்சுவலா நம்ம என்ஜாய் பண்ண இப்ப நம்ம ஏதாவது அவங்க ஏதாவது ஒன்று சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்ல அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்க பண்ணீங்கல்ல. சோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கும் அதுதான் ஃபீட்.